மாரத்தான் வந்துட்டோம். காலையில் ஆயிடுச்சு. நாங்கள் நைட்டு முடித்தோம்ல, அந்த விழாக் காலையில் ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாருமே இருக்காங்க. நவருடா நிறையா பேர் இருக்காங்க கைஸ். இப்போ வார்ம் அப் பண்ண போகிறாங்க எங்கள் டீமு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாரத்தான் ஓடுவாங்க, அதையும் பார்ப்போம் கைஸ். நிறைய காம்படிஷன், டஃப் காம்படிஷன் இருக்கும் போல. எங்க இருந்தா வந்திருக்காங்க, ஒரே பயமா இருக்கு. வாழ்க்கையில இனி மாரத்தானே வரக்கூடாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதெல்லாம் போய் சொல்கிறாங்க கைஸ். அடுத்த பக்கம் திருச்சி நடக்கும், அங்கே வந்து நிற்பாங்க. நான் ஓட மாட்டேன் கைஸ், அவங்க ஓடுறாங்களா. அதுக்கப்புறம் நான் செஸ்ஸி மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். அடுத்த விளாகில் சந்திக்கிறாங்க. துப்பாக்கி குண்டுகள் 2 குண்டுகள் ஓட தொடங்கி வந்து நாங்கள் சேர்த்தவர்கள் பார்த்துட்டாங்க. அக்கா ஒரு 12ஆவதாக வந்துட்டாங்க. இவங்களாம் கஷ்டப்பட்டு ஓடி முடிச்சிட்டாங்க. எல்லாம் வேறு பாருங்க. வாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க. அடுத்து ப்ரைஸ் கொடுக்குற வீடியோவை பார்ப்போம் கைஸ். கைஸ், இந்த மாரத்தான் ஓடுனதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். அவ்வளோதான், இதான் லாஸ்ட் மாரத்தான். போய் ஏன்னா ஹெவி காம்படிஷன். போகும்போது 8வது ஆளாக போயிட்டோம். போய் ஃபினிஷிங் பாயிண்ட்டை தொட போயிட்டோம். வெயில் வேற, தண்ணி குடிக்கல, ஓடவே முடியல, வலிய ஆரம்பிச்சிச்சு. லோ ஆகிட்டோம். அதுலேயும் ஆனால் போகும்போது 8வது பஸ் வந்துட்டு சௌமியா கைஸ். இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைம் இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் வின் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க கைஸ். கண்டிப்பாக பண்ணுவோன்னு நினைக்கும். கொக்கோ போடுறேன். ஏப்ரல் 20 மேட்ச்சு டோர்னமெண்ட் நடக்குது. அங்கே கை நடப்போம், அங்கே வந்து மீட் பண்ணுவோம் கைஸ். அதுக்காண்டி ப்ராக்டிஸ் ஹெவியாக போயிட்டு இருக்கு. பண்ணியே தருவோம், ஏன்னா அதுதான் எங்கள் கேம். பாய் கைஸ். வீட்டுக்கு போகிறப்ப காட்டணும் கைஸ். பாய். முடிஞ்சிடுச்சு. ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரைஸ் கொடுத்ததும் சாப்பாடு வாங்கிட்டு கிளம்பிடுவோம் கைஸ். புதுக்கோட்டையில் போய் ட்ரெயின் பிடிக்கலாம் ஒரு ஐடியா, ஆனால் எப்படின்னு தெரில. நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இனிமேல் எப்போ வருவோன்னு தெரியாது. அடுத்த மாரத்தானாக்கா இல்லை அடுத்த கொக்கோ மேட்ச்சில் சந்திக்கிறோம் கைஸ். அங்கே பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு உங்களை சொல்கிறோம். சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் போகிறப்ப மீட் பண்ணுறோம் கைஸ். கைஸ், இங்கேருந்து கிளம்பிட்டோம். ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரைஸ் கொடுத்து முடித்ததும் சாப்பாடு கொடுப்பாங்களாம். சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிடுவோம் கைஸ். பஸ் ஏறப்போ உங்களை காட்டுறோம். இப்போதைக்கு இந்த மண்டபத்துலேருந்து கிளம்பிடுறோம். நல்லா இருந்துச்சு. நைட்டு பனி வேறு ரொம்ப தண்ணி பெஞ்சிச்சு. அவங்கள அங்கே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு காட்டுறோம். போக பிளாக் பண்ணிட்டே பாய் கைஸ். ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டாங்க. பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, மெடல் கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டேன். டிஷர்ட்லாம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டேன். சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு
என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒன்று பிரிங்க சீக்கிரம் கைஸ். இங்கே பாங்க இட்லி சாம்பார் சட்னி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பஸ் ஏற கொடுத்துருக்காங்க. பாய் கைஸ். யாருக்கு? எனக்கா? நான் எதை விட்டு பார்த்தீங்களா எப்படி வெட்டுன்னு வெட்டுது பாருங்க. கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பஸ்ஸு கிளம்பிட்டோம். பஸ்ஸில் போயிட்டு மீட் பண்ணுறோம். சொல்லுங்க. இங்கே பார்ட்டிசிபேட்டுக்கு மெடல் கொடுத்தாங்க. அரசாங்கி நிஷா வராங்களாம். ஆமாம் காய்ஸ். ஆனால் பார்க்க முடியாது எங்களால். நாங்கள் ஆனால் கிளம்பிட்டோம். எங்களுக்கு நாளைக்கு எங்களுக்கு கிரவுண்டில் ப்ராக்டிஸ் இருக்குது. நாங்கள் கிளம்பணும். ஸோ என்னால் அவங்கள பார்க்க முடியாது. பாய் காய்ஸ். கைஸ் இங்கே முறையூர் நாங்கள் வந்திருந்தோம்ல, அங்கே வந்துகிட்டே இருந்தோம். ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு போயிட்டு பஸ் ஏறலான்னு இருக்கோம் கைஸ். வந்தால் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும்ல, அதனாடி இந்த கோயிலுக்கு போயிட்டு பஸ் ஏறிடுவோம் கைஸ். பஸ் ஏறினதுக்கப்புறம் காட்டுறோம். பாய் கைஸ். முறையூர்லேருந்து பஸ் ஏறிட்டோம். இந்த பஸ்ஸு போயிட்டு பொன்னமராவதியில் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் திருச்சிக்கு பஸ்ஸு பிடிச்சி அங்கே போயிடுவோம் கைஸ். கவர்மெண்ட் பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து முறையூருக்கு. அங்கே பொன்னமராவதி போயிட்டு காப்புவோங்க. உங்களை அடுத்த விளாகில் சந்திப்போம் கைஸ். கைஸ் மணப்பாறை வந்துட்டு நாங்கள் நந்தினி அக்கா வீட்டுக்கு சாப்பிட வந்தோம். அதான் நான் ஃப்ரெஷ்க்கு ஃபோட்டோ கூட எடுக்கல. ரிட்டன் வந்து சௌமியா அக்கா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அக்கா தான் வண்டி விட்டுறாங்க. சௌமியா அக்கா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் பஸ் ஏறணும். மணப்பாறை வந்துருச்சு. வந்துட்டு நான் ஒரு புளியலை போட்டேன். நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஆல்பம்லாம் காட்டினாங்க. ஆல்பம் பார்த்துட்டு இப்போ ரிட்டன் சௌமியா அக்கா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு என்ன நடக்குது, எனக்கு ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதனால தாங்க நான் விளாகே எடுக்கல. அக்கா வீட்டுக்கு போயிட்டு நான் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். குளிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகிறோம் கைஸ். அக்கா வீட்டுக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். வெயிட் பண்ணுங்க. நாங்கள் 3 பேர் இந்த வண்டியில், அவங்க 2 பேர் அந்த வண்டியில். ஹாய் சொல்லுங்கடா. அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். பார்ப்போம். வந்துட்டோம் அக்கா வீட்டுக்கு. இதுதான் அக்கா வீடு. இதுதான் புது வீடு கைஸ். இப்போது நாங்கள் சௌமியா அக்கா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் மணப்பாறை பஸ் ஏற்றி விட போகிறாங்க. எங்கள் சௌமியா அக்கா வந்துருக்காங்க. சூப்பராக இருக்கா. அங்கே பின்னாடி நந்தினி அக்கா, கீர்த்தி, கனிமொழி அக்கா வராங்க பின்னாடி. ஜாலியாக போகிறோம். இனிமேல் வருமா அந்த லைஃபு? அவ்வளோதான் கைஸ். இனிமேல் வரவே மாட்டோம். ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா வரும், கல்யாணத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் திருவிழாவுக்கு வருவோம். அப்போது விளாக் எடுத்து போகிறேன். மணப்பாறை கைஸ். இப்போ மணப்பாறை பஸ் ஸ்டாண்டில் போய் எங்களை ஏற்றி விட்டு வந்துடுவாங்க. அவங்க ரிட்டர்ன் வந்துடுவாங்க. போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டேங்க. ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப. மறுபடியும் எப்போ வருவோன்னு தெரில. வரப்போ பார்ப்போம் கைஸ். சௌமியா அக்காவும் நந்தினி அக்காவும் வந்து பஸ் ஏற்றிட்டாங்க. பஸ் எடுக்க போகிற தருணத்தில் நாங்கள் வந்து ஏறணும். அதனால தான் நாங்கள் விளாக் எடுக்க முடியல. அவங்க பஸ் ஏற்றிட்டு அவங்க போயிட்டாங்க. நாங்கள் வந்து ஸ்நாக்ஸு கலக்கன்னு போயிட்டு வாங்கிட்டு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறினோம். இப்போ திருச்சிக்கு போயிட்டுருக்கோம் கைஸ். திருச்சிக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவோம் கைஸ். இதோட விளாக் எண்ட் பண்ணிக்க போகிறேன். பாய் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.